ஈனப்பயல்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றது இல்லங்க. ம். எங்க தலைவர் ரொம்ப பொறுமையா பேசுங்கன்னு உத்தரவிட்டிருக்கிறாரு என்கிட்ட எல்லாம். ம். கோவப்பட்டு விடாதீர்கள் அப்படின்னு. ம். நான் சொல்றேன், ம். யார் வலையிலும் எங்களை வீழ்த்த முடியாது. ம். நாங்கள் அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்தெறிவதற்கான உள்ள வார்ப்புகளோடு ம். போராடி கொண்டிருக்கிற ஓகே. மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம். அதனால எங்களை பத்தி யார் எவன் சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்ல. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு யார் எதிரி, யார் துரோகி என்பதை விக்கிரவாண்டியிலே எங்கள் தலைவர் அறிவித்து விட்டார். ஓகே. மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த கேள்வியை வைப்பதின் மூலம் எங்களை நீங்கள் சிறுமைப்படுத்த வேண்டாம். இல்ல அப்படி இல்லை சார். இப்போ ஒரு 30 நாள் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். ஈரோடில் இப்போ பிரச்சாரம் பேசும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை, முழு வேகமாக போயிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். போகாத இடமெல்லாம் பார்க்காத மக்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த 2 பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்லோ. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆ, ஏன் பட நிறுவனம் ம். வழக்கை அது பார்த்துக்கொள்ளும். எங்க தலைவர் வந்து அதில் நடிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஓகே. வழக்கு ஓகே. நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம், சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறோம், சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. ஓகே. சாட்சியங்களுக்காக எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க. எங்கள் தலைவர் 2 முறை போயிட்டு வந்தார். ஓகே. அதனால எங்களுக்கு அதில் நெருடலும் கிடையாது, எங்களுக்கு வந்து கசப்புணர்வும் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிற சட்டத்தின் மீது வைத்திருக்கிற அளபரிய அன்பால், ம். சட்டத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கிற தாக்கத்தால் சட்டம் தன் வேலையை செய்யும். ம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. நாங்கள் களம் வேறு, எங்களது களம் வேறு, எங்களது தளமும் வேறு. களத்தையும் தளத்தையும் கண்காணிக்க காத்திருங்கள்.